திமுக வேட்பாளர்கள் மீது மணல் கடத்தல், ஆள்கடத்தல், அடிதடி வழக்குகளும், குளத்துமண் சூறையாடல், ஏரியை ஆக்கிரமித்தல் வழக்குகளும் உள்ளதாகவும் நாம் தமிழர் கட்சியின் பேச்சாளர் காளியம்மாள் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் மக்கள் நலன் காக்கவும், இயற்கை வளம் காக்கவும் போராட்டம் நடத்தியதற்காக நாம் தமிழர் வேட்பாளர்கள் மீது வழக்குகள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அப்ப ஒட்டுமொத்த மக்களுக்குமான போராட்ட களத்தில் நிற்பதற்காக வழக்கு வாங்கிய பெருமக்கள் நாங்கள். திமுக வேட்பாளர் மேலேயும் வழக்கு இருக்கு. மணல் கடத்தல் வழக்கு, ஆள் கடத்தல் வழக்கு, அடிதடி வழக்கு, குளத்தை சூறையாடின வழக்கு, ஏரியை ஆக்கிரமிச்ச வழக்கு, கொலை வழக்கு, கொலை மிரட்டல் வழக்கு, எங்க மீதும் வழக்கு இருக்கு. ராமேஸ்வரம் மீனவ பெண்ணுக்காக போராடிய வழக்கு, அனல் மின் நிலையத்துக்கு எதிராக போராடிய வழக்கு, இதெல்லாம் எங்க மேலே இருக்கு. நம்ம யாரை தேர்ந்தெடுத்து வைக்கிறதுனே தெரியல. ஒரு பெண் மீது பாலியல் வன்முறையை ஏவி விட்ட ஒரு வழக்கு உள்ள ஒருத்தரை நீங்க தேர்ந்தெடுத்து அனுப்பி வச்சிருந்தீங்க நாடாளுமன்றத்துக்கு. விளங்குமா இந்த நாடு? விளங்குமான்னு கேட்கிறேன். இங்க பாதுகாப்பு இல்லைங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அந்த பாதுகாப்பை உறுதி செய்யவாவது ஒரு முறை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. எளிய மக்களுக்கும் வலிமைதான் இருக்கு. எது புரட்சி? ஒரு சாமானியன் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் போய் அவன் பிரச்சனை பேசணும், அதுதான் புரட்சி. அதைத்தான் நாம் தமிழர் கட்சி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.